இன்னைக்கு நம்ம ஒரு ரொம்ப சிம்பிளாக ஜாலியான பட் ரொம்பவே என்ன சொல்கிறது பவர்ஃபுல் யூஸ்ஃபுல்லான ஒரு டாயை பார்க்கலாம். என்னது அது? பபிள்ஸ். எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா? சின்னவங்க பெரியவங்க யாராக இருந்தாலும் ஊதினாங்கன்னா அதில் ஒரு தனி சந்தோஷம். ஸோ நம்ம இதை நம்ம பிள்ளைங்களுக்கு பேச்சு சொல்லி கொடுக்கறதுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட், இப்போ உங்கள் குழந்தைக்கு நீங்கள் இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க, குழந்தை ரொம்ப சின்னதாக இருக்குது, சின்ன குழந்தைங்க 1.25 வயசு, 1.5 வயசு, 2 வயசு, இப்போ தான் உங்களுக்கு இல்லை குழந்தைக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, பேசலை அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தீங்க. சாதாரணமாகவே நீங்கள் குழந்தைங்களோட விளையாடுறதுக்கு பபிள்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா இப்போ குழந்தைங்களோட ஜாயிண்ட் அட்டென்ஷன் அப்படிம்போம். அப்படின்னா என்னென்னா, நீங்களும் உங்கள் குழந்தையும் ஒரே விஷயத்தை கவனிக்கிறது. அதுதான் கற்றுக்கிறதுக்கு உண்டான ஒரு பேசிக் ஸ்கில். ஸோ நீங்கள் சொல்கிறத உங்கள் குழந்தை கவனிச்சாதான் கற்றுக்க முடியும் இல்லையா? ஸோ அதுதான் அந்த ஜாயிண்ட் அட்டென்ஷன். ஸோ அந்த ஜாயிண்ட் அட்டென்ஷன் டெவலப் பண்ணுறதுக்கு பபிள்ஸுங்கிறது ஒரு ரொம்ப நல்ல டூலாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஊதுங்க, வாய்க்கிட்டக்க வச்சுக்கோங்க, வெயிட் பண்ணுங்கள், குழந்தை உங்களை பார்த்தவிட்டு அப்போ தான் நீங்கள் ஊதணும். ஸோ அதுதான், பார்த்தா தான் நீங்கள் ஊதணும். ஸோ இது பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு தடவையும் நீங்கள் ஸ்டாப் பண்ணும்போது உங்கள் குழந்தை உங்களை பார்க்க ஆரம்பிக்கும். நான் பர்சனலி ஐ கான்டாக்டுங்கிறது ரொம்ப ஒர்க் பண்ண மாட்டேன். ஆனால் நான் பேசும் போதையோ சொல்லிக் கொடுக்கும் போதையோ குழந்தை என் மூஞ்சியை பார்க்கணுங்கிறதுக்கு டெஃபினட்டாக நான் ட்ரை பண்ணுவேன். அப்போ தான் அவங்க பெட்டராக கற்றுப்பாங்க. கண்ணை பார்க்கலனாலும் மூஞ்சியை பார்க்கணும். ஸோ அந்த விஷுவல் ரெஃபரன்சிங் அப்படிங்கிறத பண்ணுறதுக்கு பபிள்ஸ் ஒரு நல்ல டூலாக இருக்கும். நெக்ஸ்ட், சில வார்த்தைங்க குழந்தைக்கு நம்ம இதை வச்சு கற்றுக் கொடுக்கலாம். இன்னும் பேச ஆரம்பிக்கலையா, கொஞ்சமாக தான் பேசுகிறாங்கன்னு அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னு இந்த மாதிரி வச்சுட்டு ரெடி ஸ்டெடி கோ. ஸோ கோன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஊதணும். ஸோ நீங்கள் ரெடி ஸ்டெடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா உங்கள் குழந்தையே கொஞ்சம் நல்லா கோ சொல்ல ஆரம்பிக்கும். 1 2 3 3ன்னு சொன்னதுக்கப்புறம் ஊதுறது. ஸோ அந்த வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறம் தான் பண்ணீங்கன்னா திருப்பி ரிப்பீட்டடாக அது பண்ணும்போது உங்கள் குழந்தை அந்த வார்த்தையை சொல்லக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தி. அதே போல் பபிள்ஸை வச்சு எது மேலே போய் விழுறதோ, சேர் மேலே விழுந்ததோ, பாட்டில் மேலே விழுந்தது, பாடுறா, மூஞ்சி மேலே வந்தது. ஸோ குரலில் அந்த சந்தோஷம், புது வார்த்தைங்களை சொல்லணும், என்ன நடக்கிறதோ நீங்கள் இதை வச்சு நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்ன வரும் குழந்தைங்களுக்கு இது யூஸ் பண்ணினா, பொறுமை, என்ன டர்ன் டேக்கிங். ஸோ நீங்கள் ஒரு தடவை பண்ணுறது உங்கள் குழந்தைக்கு ஒரு தடவை கொடுக்கறது. ஸோ நீங்கள் ஊதிட்டு இப்போ நீ பண்ணு அப்படின்னு சொல்லும் போது குழந்தை ஒரு தடவையும் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் தான் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது ஒன்று நீங்கள் சொல்லி கொடுப்பீங்க. ஸோ திருப்பியும் இதுவும் ஒரு பேசிக் ஸ்கில். இந்த ஸ்கில் இருந்தால் தான் மேற்கொண்டு நம்ம கற்றுக்கிறதுக்கு ஒரு இட்ஸ் அ நைஸ் ப்ரிமைஸ், இது தேவை. ஸோ அது இதில் நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். இன்னும் 2 விஷயங்கள் இதில் என்ன வரும். ஒன்று, நம்ம வாய் எக்ஸசைசஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா நாக்கு துருத்தி பேசுவாங்க, வாய் மவுத்தை ஊ பண்ணுறது அவங்களுக்கு வரல. அப்படிங்கும் போது இதை வச்சு நீங்கள் அந்த வாய் ரவுண்டிங்குங்கிறத நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். வாய் இப்படி பிடிச்சி ஊதுறது. ஸோ அப்புறம் அந்த லிப்ஸை சேர்த்து கொண்டு வரத்துக்கு ஒரு நல்ல எக்ஸசைஸாக இருக்கும். அதை அவங்க பண்ணலை அப்படின்னா ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க, பாதியாக வெட்டிக்கோங்க, ஸ்ட்ரா வழியா அதை பபிள்ஸ் ஊதுறது. எப்படி? இந்த மாதிரி. அடுத்தது, சில குழந்தைங்க பேசுவாங்க, நிறைய சென்டென்ஸ்லேயே பேசுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா பாதி வார்த்தையில் அப்படின்னு ஒரு மூச்சு இழுத்துக்கிறது, கொஞ்சம் நாயில் குரல் சின்னதாக போயிடுறது, கீச்சு மூச்சுன்னு குரல் இருக்குது, குரல் இன்னும் கனமாக வரல, கெட்டியாக இல்லை அப்படின்னா அப்போ நீங்கள் பபிள்ஸ் ட்ரை பண்ணலாம். பபிள்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணோன்னா, நல்ல பபிள்ஸாக வாங்கிக்கோங்க. எவ்வளோ நேரம் ஊத முடியும், எவ்வளோ நிறைய பபிள்ஸ் ஊத முடியும், எவ்வளோ பெரிய பபிள் ஊத முடியும், இந்த மாதிரி ட்ரை பண்ணோம். ஸோ இந்த மாதிரி லாங்காக ஊதும் போது அவங்களோட வயர் மசில்ஸும் சரி, பிரெத் மூச்சோட கண்ட்ரோலும் சரி இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அது இம்ப்ரூவ் ஆச்சுன்னா உங்களுக்கு வாய்ஸ் குரல் பார்த்தீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக வரும். நெக்ஸ்ட் அந்த பாதி பேச்சில் மூச்சு திணற மாதிரியோ மூச்சு விட்டு போகிற மாதிரி இருக்கிறது உங்களுக்கு நல்லா குறையும். டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லணும் நீங்கள் எப்படி போச்சுங்கிறது. ஏன்னா உங்களோட கமெண்ட்ஸ், உங்களோட லைக்ஸ் தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுறதுக்கு. ஸோ ஐ வுட் லவ் டு ஹியர் ஃப்ரம் யூ. முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஹெல்ப் தேவைப்பட்டால் கட்டாயமாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்சால் நான் அதுக்குண்டான வீடியோஸை டெஃபினட்டாக போடுவேன்.